மதியம் வச்ச சாப்பாடு மீதி இருந்துச்சுன்னா அது சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சாதத்தோட 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை உளுந்து மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்படி எடுத்து போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போடுற அளவுக்கு இருக்கணும். அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு குட்டி குட்டி போண்டாவாக எடுத்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரைஸ் போண்டா ரெடி ஆயிருங்க. வெளியிலேயே நல்ல மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு தேங்காய்